Private Limited, Coimbatore. For being a successful industrialist across Europe and UAE, for establishing the company and trustee, Chairman, Governing Council. Thank you, sir. Sorry, sir. Welcome you, sir. To receive the Distinguished Alumnus Award from PSG Polytechnic and our Chairman, Shri L. Gopalakrishnan, Managing Trustee, Padma Shri Dr. Mailsami Annadurai, who has been a great inspiration to all. To know about PSG when I was in school, and that time itself it was by the college, the campus, a lot of engineering. After 10th, I thought it may be very difficult to get it used to be very difficult. And எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஒல்ல ஆரம்பிச்சாலும் வேகமாக முடிஞ்ச அந்த கைதட்டினுடைய ஆர்வம் எனக்கு புரியுது. அப்படியே தொடர்றேன். பிஎஸ்ஜி குழுமங்களுடைய தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்களே, பிஎஸ்ஜி மேனேஜிங் ட்ரஸ்டி திரு கோபாலகிருஷ்ணன், பிரின்சிபல், அரசர் என்ன ரொம்ப கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்தார். ஏன்னா பிஎஸ்ஜி குழுமம் 4 சகோதரர்களிருந்து 5வது சகோதரராக அடையாளம் கண்டு கொடுக்கப்பட்ட கல்வி நிறுவனம் தான் இது. அந்த வகையில் இன்றைக்கு 4 பேர்கள், 4 சகோதரர்கள் 5வதாக ஒருத்தர் அடையாளம் கண்டுபிடிச்சு இருக்கிற மாதிரி இப்போ 4 பேர்களுக்கு அவங்க அவார்டு கொடுத்தாங்க. 5வதாக நான் நிற்கிறேன். 4 பேர்கள் அவங்க அக்செப்டன்ஸ் ஸ்பீச் கொடுத்தாங்க. 5வதாக நானும் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் கொடுக்கறதா நின்றுருக்கிறேன். ஏன் அப்படின்னா 2009 2008 சந்திரயானுடைய லான்ச்சுக்கு பிறகு, அதனுடைய வெற்றி தெரிந்த பிறகு 2009 டிஸ்டிங்விஷ்ட் அலுமினி அவார்டு அவர் HCL நாடாருக்கும் எனக்கும் கொடுத்தாங்க. ஆனால் அன்னைக்கு என்னால் இங்கே வர முடியல. ஏன்னா அது டெல்லியில் அவசரமாக கூப்பிட்டுருந்தாங்க. சந்திரயான் 2 கால திட்டம் கொடுக்க முடியும், அது ரஷ்யா கூட பண்ணணுமா அப்படின்ட்டு பிரதம மந்திரி ரஷ்யா போகக்கூடிய பயணத்தினுடைய அந்த காலகட்டத்தில் கூப்பிட்டுருந்தாங்க. நான் வர முடியல. எனக்கு பதிலாக எங்கள் அப்பா வந்து அந்த அவார்டை வாங்கினார். டிஸ்டிங்விஷ் அவார்டை வாங்கினது எங்கள் அப்பா. சொன்னாங்க இல்லையா, இயன்ற பொழுதில் பெரிதவருக்கும் தண்டுவனை சான்றோன் என்னை கேட்டதாக 2 முறை சொன்னாங்க. 3வது முறையாக நானும் அதை ஆமோதிக்கிறேன். ஏன்னா எனக்கு பதிலாக எங்கள் அப்பா மயில்சாமி அண்ணாதிற்கு பதிலாக மயில்சாமி வாங்கினார். அது இன்னொரு சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா சமீபத்தில் தான் பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலில் தான் எங்கள் அப்பா அவருக்கு உடல்நல சரியில்லாமல் இருந்து காலமானார். அப்போ வந்து அவர் கண்டிப்பாக ஒரு முழு வாழ்க்கை வாழ்ந்ததனுடைய அர்த்தத்தை புரிந்தவராக அவருடைய கடைசி நேரங்களில் 2 வாரம் பக்கத்தில் இருக்கும் பொழுது அதை என்னால் உணர முடிஞ்சது. அந்த உணர்வில் எனக்கும் பங்கு இருக்கிறது அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சது. அந்த உணர்வில் பிஎஸ்ஜிக்கும் பங்கு இருக்கிறது அப்படிங்கிறது என்னால் உணர முடிஞ்சது. அதனால தான் இது வந்து ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்பீச் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது மாதிரி காலையில் பேசிட்டு கூட மேனேஜிங் அவர் சேர்மன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ வந்து பல வகைகளில் நம்ம இந்தியா முன்னேறி இருக்குது அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது முக்கியம். கல்வி அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டுங்கிறத தாண்டி எல்லாருக்கும் கல்வியை சேர வேண்டும் அப்படிங்கிறத தாண்டி உயர்கல்வியிலையும் இன்றைக்கு இந்தியாவும் தமிழகமும் இருக்குதுன்னா அதற்கு கண்டிப்பாக இது மாதிரியான நிறுவனங்கள் சுதந்திரத்துக்கு முன்னையே ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. நினைச்சு பாருங்களேன். ஏன்னா 4 குழந்தைகள் ஒன்றாக 5வதாக அவங்க கொடுத்தாலும் எனக்கு என்னமோ இந்த குழந்தைக்கு தான். ஏன்னா 4 ஆண்களுக்கு பின்னால் ஒரு பெண் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் அதிகமாக கவனிப்பாங்க. அது மாதிரி 5வது மகனாக இல்லை 5வது மகளாக வந்ததாக நான் அந்த பிஎஸ்ஜி பார்க்குறேன். அதை வந்து அவங்க எடுத்து கொண்டு போனதுனால தான் இன்றைக்கு ஏன்னா அப்போ வந்து நான் படிக்கும் பொழுது 7 கல்லூரிகள் தான் தமிழகத்திலே இருக்கும். அதில் 3இல் ஒன்றாக கோயம்புத்தூர் இருந்தது பிஎஸ்ஜி. அதுவும் உயர்கல்வி கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற வகையில் நான் வந்து இங்கே வந்து இப்போ பிஜி பண்ணினேன்.
அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு இதை தாண்டி இன்னைக்கு நான் 2 வருது. ஒன்று வந்து அக்செப்டன்ஸ் ஸ்பீச், இன்னொன்று வந்து சீஃப் கெஸ்ட் பண்ணணும் இல்லையா. அது பார்க்கும் பொழுது 4 பேருக்கு அவார்டு வாங்கினாங்க. இந்த 4 பேர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா இந்த இடத்துல ஒன்று அவங்க எல்லாரும் சரியாக காமிச்சிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 3 பேர் ஆண்கள் 1 பெண், அந்த வகையிலையும் அந்த அமைஞ்சிருக்குது. இன்னொன்றை தாண்டி என்ஜினியரிங், அதாவது ஒரு டாக்டர் வந்து என்ஜினியர் ஆக முடியாது. ஒரு பிஎட் படிச்சுட்டு ஆசிரியராக இருக்கார், அவர் என்ஜினியர் ஆக முடியாது. ஒரு போலீஸ் அகாடமியில் இருக்கார், அவர் என்ஜினியர் ஆக முடியாது. ஒரு மந்திரி என்ஜினியர் ஆக முடியாது. ஆனால் எல்லா இடத்துக்குமே ஒரு என்ஜினியர் அங்கே போய் சேர முடியும். அது வந்து எல்லா இடத்துக்கும் போய் சேர்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ இதுவரைக்கும் 36-40 வருடங்கள் நான் இந்திய விண்வெளித்துறையில் இருந்தாலும் கூட கடந்த 3-4 வருடங்களாக என்னுடைய பணி அதிகமாக இருப்பது விவசாயத்திலும் மருத்துவத்திலும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இப்போ ஏன் இதற்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, அவர்களுக்கு நிறைய தேவை இருக்கிறது. ஏன்னா அங்கேயும் நிறைய செய்ய முடியும். விவசாயத்திலும் கூட விவசாயத்தை இப்போ நாம் இங்கிருந்து 82 நான் இஸ்ரோவுக்கு போய் ஜாயின் பண்ணால் இஸ்ரோ பெரிய ஒரு அங்கமாக இல்லை. அப்படி இல்லாமல் இப்போ வந்து சர்வதேச அளவில் இந்தியாவினுடைய விண்வெளித்துறை இருக்குது அப்படின்னாலும், அதற்கான உள்கட்டமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னாலும், கிட்டத்தட்ட ஒரு மனிதனை விண்ணுக்கு அனுப்பதை தவிர எல்லா துறையிலும் நம் மற்றவர்களுக்கு சலைத்து எல்லாம் இருக்கானோம், அதில் நமக்கும் ஒரு பங்கு இருக்கிறது அப்படிங்கிறது என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதே அப்படி இருக்கும் பொழுது ஏன் தொட்டு வந்திருக்கக்கூடிய விவசாயத்திலும் கூட செய்ய முடியாதா அப்படிங்கிற வகையிலும், ஏன்னா இப்படி விண்வெளித்துறைக்கும் கணினிக்கும் மாணவர்கள் போகிறாங்களோ, இன்ஜினியரிங் படிச்சுட்டு போகிறாங்களோ, அதே மாதிரி விவசாயத்திலும் நிறைய செய்ய முடியும். செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, சந்தர்ப்பங்கள் இருக்குது. என்டர்பிரினர் சொன்னாங்க இல்லையா, that entrepreneurship is very much feasible for in your land. உன்னுடைய நிலம் இருக்குது இல்லையா, உன்னுடைய நிலத்திலேயே you can be an entrepreneur with the modernizing for the agriculture is concerned, making it very profitable. It's possible to do it. Okay, I think that to showcase is it possible to do it. Another thing, healthcare also equally important. India is now the number 1 in the population. India is the number 1 in number of youths are concerned. India is number 1 having a productive age group of the people are concerned. If they're getting it sick, okay, getting them ready is basically, it's more of economy, more of the future of the thing, more of the family, many things are concerned. அப்படி வர முடியும் அப்படின்னா there it calls for a lot of intervention from engineering point of view. ஓகே, அது போய் பண்ணால் தான் இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் நாங்கள் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் நேற்றுக்கு பண்ணதை விட இன்னைக்கு சிறப்பாக பண்ண முடியும். அறிவியல் தொழில்நுட்பம் அதற்கான சந்தர்ப்பங்களை உறுதிப்படுத்திருக்கிறது. இப்போ வயிற்றை கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணாமல் சிறு துளைகள் மூலமாக ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கிருந்து அல்ல, 100 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கும் டாக்டரும் சர்ஜனும் வித்தியாசமாக இருந்தாலும் கூட இருவரையும் இணைப்பதற்கு நம்மால் உதவ முடியும். அவருக்கு ஒரு சுழி ரத்தம் கூட இல்லாமல் ஆப்ரேஷன் செய்ய முடியும் என்பதை கண்டிப்பாக நம்ம செய்ய முடியும் என்பதை சொல்வதில்லை. கடந்த 3 வருடங்களில் 100 ஹாஸ்பிட்டலில் செஞ்சு காமிச்ச ஒருவனாக இன்னைக்கு நான் நின்றுருக்கிறேன். அதுக்காக எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் ஒன்னொன்றும் நிகழ்கிறது. அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய அதே இந்தியாவில் கிட்டத்தட்ட 30 வருடம் 40 வருடம் ஆவரேஜ் ஏஜ் சொல்லுவாங்க இல்லையா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிம்பாங்க இல்லையா, அதை தாண்டி இப்போ 70 தாண்டுது. தமிழகம் 72 வயது, 72 வயது வரைக்கும் ஆவரேஜாக இருக்க முடியும். அதை தாண்டி நிறைய பேர் 80 90 இருப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து அதில் ப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படிங்கிறதே கூட வந்து அப் டு 75-80 வெரி மச் ஃபீஸிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து ஹெல்த்தியாக இருக்கிறவங்க இருப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதில் என்ஜினியர்கள் நிறைய செய்ய முடியும், விவசாயத்தில் செய்ய முடியும், அதே மாதிரி மருத்துவத்தில் செய்ய முடியும். இதை தாண்டி எல்லா இடத்துலையும் பேசுகிறோம் இல்லையா, சிந்தூரில் நடந்த சண்டை 2 நாளில் முடிஞ்சிச்சுன்னு. ஏன் முடிஞ்சது? நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த ஆப்ரேஷன் சர்ஜரி வந்து சரியாக பண்ணோம்னா ரத்தம் கொஞ்சம் கூட இழுக்கமில்லாமல் சரியான இடத்தை சரியான விதத்தில் சரியான முறையில் ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது அந்த பேஷண்ட் வந்து 2வது நாள் எந்திரிச்சு பண்ணிக்க போக முடியும். கிட்டத்தட்ட அதே மாதிரி இங்கே நடந்த மாதிரி தான் அங்கே போர் முனையில் 2 நாளில் போர் முடிஞ்சது இல்லையா. ஏன் நடந்துச்சு? சர்ஜிக்கல் அட்டாக் பண்ண சர்ஜிக்கலாக பண்ணலாம். சர்ஜரி எங்கே பண்ணணும் அப்படின்னு சொன்னது சேட்டலைட் சொல்லிச்சு. எந்த இடத்துல சர்ஜரி பண்ண வேணும் அப்படின்னு சரியாக பண்ணிய காரணத்தினால 3வது நாளே வெள்ளைக்குடி துர்க்கப்பட்டு விட்டது. அப்படின்னா அதற்கும் நாம்
ஏர்முனை மட்டுமல்ல போர் முனையிலும் இன்ஜினியர்ஸ் நிறைய செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ சொல்லி முடிச்சுட்டு அடுத்தும் கூட அதே மாதிரி தான். இது நடந்தது மேற்கு எல்லையில், வடக்கிலும் கிழக்கிலும் எல்லை இருக்குது, பரந்துபட்ட எல்லை. அங்கே வந்துச்சுன்னா நம்ம செயலாக இருக்கணும்னா நிறைய 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 செய்ய வேண்டிய அவசியமும் அவசரமும் இருக்கிறது. யார் செய்வார்கள்? யார் செய்ய போகிறாங்க? ஏன்னா இன்னைக்கு நாம் உட்கார்ந்து இருக்கிறோம், இந்த விழாவில் இருக்கிறோம், இப்படி பாதுகாப்பாக சிறப்பாக பேசிக்கொண்டு இருக்கிறோம்னா அதுக்கு அங்கே போர் முனையில் அவர்கள் சரியாக எல்லையை காத்து கொண்டிருப்பதனால் மட்டும்தான் காமிக்க முடியுது இல்லையா? ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் போர் முனை என்பது நேருக்கு நேராக இருந்து சண்டை கட்டுவது அல்ல. துப்பாக்கிகளை தாண்டி, பீரங்கிகளை தாண்டி, விமானத்தை எல்லாம் தாண்டி ஒவ்வொரு பள்ளையிலும் இங்கே இருக்கு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருந்து நீ அனுப்பக்கூடிய ஒன்று 100 கிலோமீட்டர் 151 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஒன்று தாக்குது. மனிதர்கள் நேரடியாக மோதுவது இல்லை, அங்கே இயந்திரங்கள் நேரடியாக மோதக்கூடிய ஒரு காட்சி உருவாகிட்டு இருக்குது. இயந்திரங்களை யார் உருவாக்குவார்கள்? அவர்களுடைய இயந்திரங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தோற்கக்கூடிய விதத்தில் ஒரு இயந்திரம் உருவாக்கப்பட வேண்டுமானால் கோயம்புத்தூரிலிருந்து கூட செய்ய முடியும். கோயம்புத்தூர் முக்கியமான பங்கை இதை செய்ய முடியும். அதற்கான வாய்ப்புகள் செய்ய முடியும். அதற்கான படிப்பு, அறிவும், அதற்கான திறமையும் கற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக இன்றைய பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. அதில் ஒன்றாக பிஎஸ்ஜி கண்டிப்பாக முதலிடத்தில் இருக்குது. அதில் படிக்கக்கூடிய நீங்கள் சரியாக படித்து சரியாக கொஞ்சம் பண்ணால் என்ன என்னுடைய பலம், நான் மேனேஜர் சொன்னாங்க இன்னைக்கு ஜிம்முக்கு வர்றேன் அப்படின்னு, ஜிம்மில் வச்சு என்னுடைய பலத்தை நான் காமிக்கிறனால தான் வீதியில் போகிறவன் என்னை வந்து தொடர்ந்து தயங்குவான் இல்லையா? நம்முடைய நாட்டை தொடுவதற்கு ஒருவன் தயங்க வேண்டும் என்றால் அதற்கான வலுவை உருவாக்க வேண்டியது படைபலத்தை தாண்டி இயந்திர பலமும் ட்ரோன்ஸன் பலமும் மற்றொன்று மட்டும் நிறைய செய்வதற்கான ஒரு காரணம் இருக்குது. அதை செய்யக்கூடியவர்களாக பிஎஸ்ஜி தான் உருவாகும், இன்ஜினியர் உருவாக முடியும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் ஏர்முனை முதல் போர்முனை வரை, விவசாயம் முதல் விண்வெளி வரை எல்லா துறைகளிலும் கண்டிப்பாக பொறியியலால் நான் செய்ய முடியும். அதுவும் இப்போ தனியே பேசுறது பாலிடெக்னிக் தான் சொல்லலாம். அதே பாலிடெக்னிக்கில் படித்தவங்க தான் வீரமுத்துவேல் தெரியும் இல்லையா? வீரமுத்துவேல் தெரியும் இல்லையா? அங்கே படித்தது தான். எனக்கு இஸ்ரோவுடைய தலைவராக இருக்காரும் அவரும் பாலிடெக்னிக் படித்து அப்புறம் ஏஎம்ஏ பண்ணி அப்புறம் ஜாயின் பண்ணி அப்புறம் பிஹெச்டி பண்ணது தான். அந்த வகையில் எங்கே ஆரம்பித்தாலும் இங்கே இருக்கிற எல்லாருமே சாட்சியாக இருக்கிறாங்க இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையிலும் சாட்சியாக இருக்காங்க. அது சொன்னாங்க அடையாளமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடியது அடையாளமாக காண்பிக்கப்பட்டது 35 வருடம் 25 வருடங்களுக்கு முன்பு கற்றுக்கொண்டவர்கள், நான் 40 வருடங்கள் கற்றுக்கொண்டவன் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம்னா இது எல்லாம் ஒரு அடையாளமாக இன்றைக்கு நான் மேடையிலிருந்து பேசுகிறோம்னா இது எல்லாமே விற்கப்பட்ட விதையால் ஒரு நாள் நீங்களும் 25 வருஷம் கழிச்சு இங்கே வரணும் அப்படிங்கிற விதையை விதைக்க வேண்டும் என்பதற்காக இந்த விழா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைய விழா சிறப்பாக போனதை பார்க்கிறேன். இதையும் தாண்டி இன்றைய காலகட்டங்களில் அமெரிக்கா அறிவியல் தொழில்நுட்பத்தில் உச்சாணியில் இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்தியா அதை நோக்கி போய்கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இரண்டுக்கும் இடையில் பார்க்கும் பொழுது மக்கள் தொகையை விட்டுருங்க, என்ஜினியர்ஸ் அப்படின்னு பார்த்தாங்க கூட ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 1 பில்லியனுக்கு அதிகமாக கிட்டத்தட்ட 10-12 லட்சம் என்ஜினியர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 17% என்ஜினியர்கள் உருவாக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ஆனால் அதை விட குறைவாக என்ஜினியர் உருவாக்கக்கூடிய அமெரிக்கா அந்த இடத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் தொட்ட அதே நிலவை நாமும் கொஞ்ச நாள் தள்ளி தொட்டாலும் கூட அவர்கள் கண்டுபிடித்தவர்கள் நாம் என்பதனாலும் அதில் நம்முடைய என்ஜினியர்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறனாலும் அது அவர் சொன்ன மாதிரி அந்த பங்கு நாளைக்கு நிலவில் ஒன்று வரும் பொழுது கண்டிப்பாக அது நம்முடைய பங்கு நம்ம பங்காக இருக்கும். பிஎஸ்ஜிக்கும் அதற்கான பங்கு இருப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது நினைக்கிறேன் என்று சொல்லி வரும் காலங்களும் நல்லா இருக்கும் காலம் நல்லா தான் இருக்கும். அந்த வகையில் வாழும் தலைமுறையும் வரும் தலைமுறையும் செழிப்பாக போடுவதற்கான பாதை அமைத்துக் கொடுத்த பிஎஸ்ஜி கல்வி குழுமங்களுக்கு நாம் எல்லாரும் சார்பாக ஒரு நன்றி வணக்கங்கள். நன்றி. பொறியியல் துறையில் உலகளவில் இப்போ தேவை அதிகமாக வந்துட்டுருக்கு. அதுவும் முக்கியமாக செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் மாறுபட்ட இதாக இருக்கிறாங்க. அந்த இதில் ஒரு பக்கம் சவால்கள் இருக்கும்,
ஆனால் இன்னொரு பக்கம் நிறைய சந்தர்ப்பங்கள் உருவாக்க முடியும். அது முக்கியமாக பொறியியலாளர்களுக்கு சந்தர்ப்பம் உருவாக்க முடியும். செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்து விவசாயம் முதல் விண்வெளி வரை, ஏர்முனை முதல் போர்முனை வரை எல்லா துறையிலும் வரும். ஆனால் எல்லா துறையிலும் வந்தாலும் கூட அந்த எல்லா துறையிலும் அந்த செயற்கை நுண்ணறிவு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளையும் சிறப்பாக செய்யக்கொண்டது வந்து கண்டிப்பாக பொறியியலாளர்களால் தான் முடியும், இன்ஜினியர்களால் தான் முடியும். அதில் உலக அளவில் அதிகமான இன்ஜினியர்கள் உருவாக்கக்கூடிய நாடு இந்தியா. இந்தியாவில் அதிக அளவில் பொறியாளர் உருவாக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு. அதையும் தாண்டி இதுவரைக்கும் அவர்களுடைய எல்லாரும் வந்து கணினித்துறையில் தான் சிறப்பாக அதிகமானவர்கள் இருக்கிறாங்க. இதையெல்லாம் சேர்த்து கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இந்த சந்தர்ப்பத்தை இந்த சவாலை ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நான் வந்து பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் நான் எங்கே படித்தனோ அங்கே வந்து அதனுடைய 86வது ஃபவுண்டர்ஸ் டேயில் பேசும்பொழுது அதைத்தான் மாணவர்கள்ட்ட சொல்லியிருக்கேன். சொல்லுவது இது வந்து இந்த சவால் தான், ஆனால் சவால்கள் ஒரு சந்தர்ப்பம் எடுத்துகிட்டு பண்ண முடியும். பண்ணும் பொழுது எல்லா துறையிலும் பரிணமிக்க முடியும். மருத்துவத்துறை இருக்குன்னா மருத்துவத்துறையிலையும் கூட நிறைய என்னை பொறுத்தளவுக்கு ஒரு டாக்டருக்கு 3-4 பொறியியலாளர்களுக்கான பணி காத்துக்கிட்டு இருக்குது. அதை அவங்க செய்ய முடியும். ஏன்னா புது புது கருவிகள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. புது புது வகையில் என்ன ஆப்ரேஷன் கூட சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்க முடியும். அந்த வகையில் நிறைய இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து விண்வெளித்துறையிலையும் கூட எல்லா துறைகளிலும் இந்திய விண்வெளித்துறை அதனுடைய பங்கை ஆற்றி முதல் 3-4 வரிசையில் இருக்குது. அது ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டாக இருக்கலாம், கம்யூனிகேஷனுக்காக இருக்கலாம், நேவிகேஷனாக இருக்கலாம், பிளானட்டரி மிஷன்ஸாக இருக்கலாம், நிலவுக்கு போவது, செவ்வாய்க்கு போவது, எல்லா தரங்களையும் தொட்டுட்டோம். ஆனால் மனிதன் விண்ணுக்கு போகிறது, மனிதன் நிலவுக்கு போகிறது அப்படிங்கிற அந்த பங்களிப்பில் இதுவரைக்கும் இந்தியாவினுடைய பங்களிப்பு சரியாக இல்லை. ஆனால் இப்போ ககன்யான் திட்டம் இருக்குது. அதே மாதிரி சந்திரயான் 4-5 தாண்டி நிலவுக்கு திரும்ப மனிதன் போவதற்கான திட்டங்கள் உருவாகிட்டு இருக்குது. அதனுடைய முக்கியமான அங்கமாக சுபான்ஷு சுக்லா 2 வாரத்துக்கு முன்னால் ஏக்சியம் அதனுடைய இதில் போனாலும் அது வர்த்தக ரீதியாக அனுப்பப்பட்டிருந்தாலும் கூட அதில் ஒரு முக்கிய பங்கு அவர் வச்சுட்டு இன்றைக்கி திரும்பி வரும்பொழுது அடுத்த கட்டமாக மனிதர்களை அனுப்புவதற்கான அந்த திட்டம் உருவாகிட்டு போயிட்டுருக்கு. அதிலும் கூட விண்வெளிக்கு போகக்கூடிய வீரர்களை பயிற்சிக்கூடிய தளங்கள் உருவாக்கப்பட அவசியம் இருக்குது, பயிற்சி கூடங்கள். அதில் வந்து என்னை பொறுத்தளவுக்கு சுபான்ஷு சுக்லாவும் நாயர் அவரும் அதுக்கும் பயிற்சி பெற்று இருந்தார், ஒரு பேக்கப்பாக இருந்தார். அவரும் வந்து சிறப்பான பங்களிக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நிறைய வாய்ப்புகளை பொறியியலாளர்களுக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அது பூமியிலும் நிலவிலும் உருவாகுது. போர்முனையிலிருந்தும் ஏர்முனை, ஏன்னா போர்முனையும் அதே மாதிரி தான். இன்றைக்கி வந்து நேருக்கு நேராக சண்டை போடுறது இல்லை, இயந்திரங்களை சண்டை போடுறது. அது பொறியியலாளர் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அவருடைய ஆய்வுகள் அப்படிங்கிறத விட அவர் பங்கெடுத்து கொண்ட பங்கெடுப்பே வந்து நமக்கு இப்போ இது முடிவு இதாக இருக்கும். ஏன்னா அடுத்த கட்டமாக வரக்கூடிய விண்வெளி பயணங்கள் வர்த்தக ரீதியாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் அப்படி போகும் பொழுது இப்போ மனிதர்களை பயிற்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. விமானிகளுக்கு வந்து அதிகமான பயிற்சி வெளிநாட்டில் போய் தான் நம்ம மாணவர்கள் கற்றுக்கலாங்க. அதை தாண்டி நம்ம விண்வெளிக்கான திட்டங்களை நம்மளே செய்ய வேண்டிய அவசியம் உருவாகும். அதில் அவர் முக்கியமான பங்கு வகிப்பதற்கான வாய்ப்பாக நான் பார்க்குறேன். இதை தாண்டி நம்ம மட்டும் இல்லாமல் மீதி 3 நாடுகளும் கூட இதில் பங்கெடுத்திருக்காங்க. இந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா, சர்வதேச அளவில் நம்ம வந்து எப்படி மற்ற நாடுகளோடு சேர்ந்து பணியாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு முன்னொரு பங்காக வரும். அந்த வகையில் வரும் காலங்களில் வரும் திட்டங்களுக்கு இது ஒரு முத்தாய்ப்பான பணியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ பார்த்திங்கன்னா சமையலறையே கூட ஒரு காலத்தில் தாத்தா பாட்டி காலத்தில் சமைச்ச மாதிரி ஒரு அம்மிக்கல்லையோ ஒரு இது வச்சுட்டோ அடுப்பு விறகு வச்சுட்டோ சமைச்சாங்க. ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி வந்து அங்கே அறிவியல் நுழைஞ்சிருக்குது. அப்போ அறிவியல் நுழைஞ்சங்கால தான் நம்ம வந்து அவங்க சிரமம் இல்லாமல் சமைக்க முடியுது, சிக்கனமாக சமைக்க முடியுது, சிறப்பாக சமைக்க முடியுது, நம்ம சரியாக சாப்பிட்றோம். அதை உருவாக்கக்கூடிய விளைநிலமும் அதே மாதிரி அறிவியல் தொழில்நுட்பம் வேணும். என்ன பல காரணங்களுக்காக இருக்கக்கூடிய நிலங்கள், விவசாயத்துக்கான நிலங்கள் சுருங்குது, நீர்வளம் குறையுது, இறங்கி வேலை செய்யக்கூடிய மனிதர்களுடைய எண்ணிக்கை குறையுது. அதை தாண்டி சரியாக பயன்படுத்தாதனால உரமும் பூச்சிக்கொல்லி மருந்து கூட அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அறிவியல் ரீதியாக பயன்படுத்தலை, மனிதன் பண்ணும் பொழுது இது அதில் வந்து அவங்களுக்கு ஆரோக்கிய கோடும் வருது. எல்லாத்தையும் குடிக்கணும்னா என்னை பொறுத்தளவுக்கு ஒரே இது வந்து சமையல் கூடத்தில் நடந்த மாதிரி கண்டிப்பாக விவசாயத்தில் நடக்க வேண்டிய அவசியம் இருக்குது. 2035 சொந்தமாக ஒரு விண்வெளி நிலையம் வந்து அமைக்கும். 10 ஆண்டுகள்ங்கிறது போதுமானதாக இருக்கும். ஏன்னா 2025
இல்லை, அதுதான் முக்கியமான பல இடங்கள் சொல்லியிருக்கிறேன். எவ்வளோ பேர் தெரியும் தெரியல. இப்போ இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி ஆய்வு மையமே இப்போ நாசாவினுடைய கையில் இல்லை, தனியார் இடத்தை ஒப்படைச்சு இது கால் டிரான்சிஷன் பீரியட் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு கையிலேருந்து இன்னொரு கையை கொடுக்குறாங்க இல்லையா, கொடுக்கும் பொழுது எப்படி பரிமாறிக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்து. ஒருத்தர் பதவியில் இருக்கார், இன்னொருத்தர் பதவிக்கு வர்றார், இந்த டிரான்சிஷன் அப்படிம்பாங்க. அவர் சுமூகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில் இப்போ போனதும் கூட சுபான் சுக்லா போனதும் கூட நாசா வழியாக இல்லை, ஒரு வர்த்தக ரீதியாக ஆக்சியாம் ஸ்பேஸ் எக்ஸ் அவங்களுடைய இதான் பண்ணுறாங்க. அடுத்தது 5 வருஷம் கழித்து இன்னொரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாகும் பொழுது இந்த கற்றுக்கொண்டிருக்கிறது அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படியே வெளியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் சில பாகங்கள் கழட்டி விட்டு ஒன்று பண்ண முடியும், அல்லது இங்கே பண்ண வேண்டாம் நிலவில் பண்ணலான்னு வரலாம். இது மாதிரியாக என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமும் இதுவும் இப்போ இந்த அடுத்த 5 வருஷம் நடக்க போகுது. 5 வருஷம் கழித்து வரக்கூடிய ஒன்று சுமூகமாக போவதற்கான வழிமுறை தான் இது. ஏன்னா இதுவரைக்கும் இந்தியா சர்வதேச விண்வெளி மையத்தில் பங்கெடுக்கலை. ஆனால் எதிர்காலத்தில் இந்தியா பங்கெடுப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம். அந்த வாய்ப்பு 5 வருஷம் கழித்து பார்க்கக்கூடிய இப்போவே ஆரம்பிக்கணும். சுபான் சுக்லாவுடைய பயணம் அதனுடைய ஆரம்பம்.